ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள ஒரே அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலான INS அரிகாந்த் நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து ஒரு சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல வெற்றிகரமா லான்ச் செய்து சோதனை நடத்தி இருப்பதா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அறிவிச்சிருக்காங்க. இந்த மிசைல் சோதனை மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கருதுறாங்க. இந்த சோதனையின் போது எந்த மிசைல் இந்திய கடற்படை பயன்படுத்தியது அப்படிங்கிற விஷயம் வெளியிடப்படவில்லை. இந்த வீடியோல இந்த மிசைல் சோதனையோட முக்கியத்துவம் என்ன, இந்தியா எதற்காக இந்த மிசைல் சோதனையை நடத்தி இருக்காங்க, இந்த சோதனையில இந்தியா எந்த மிசைல பயன்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரைக் சப்மரீனான INS அரிகாந்த் நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து ஒரு சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல லான்ச் செய்து சோதனை நடத்தி இருக்காங்க. இந்த சோதனை பே ஆஃப் பெங்கால் கடற்பகுதியில நடத்தப்பட்டிருக்கு. இந்த சோதனையின் போது INS அரிகாந்த் நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து லான்ச் செய்த சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல் இலக்கை மிக துல்லியமா தாக்கி இருக்கு. இது போன்ற சோதனை குறித்தான விஷயங்களை டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வெளியிடாது. ஆனா இந்த சோதனையின் டீடைல்ஸ் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தன்னுடைய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து ஒரு சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல வெற்றிகரமா லான்ச் செய்து இலக்கை தாக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்தியாவின் எதிரிகள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த சோதனையை டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கறாங்க. ஏன்னா உலகின் வெகு சில நாடுகள் தான் அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை ஆபரேட் செய்யறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்தியா தன்னுடைய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து ஒரு சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல லான்ச் செஞ்சிருப்பது மிகவும் ஒரு முக்கியமான விஷயம். இந்தியா இந்த சோதனை மூலமா அரிகாந்த் நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து பாலிஸ்டிக் மிசைல லான்ச் செய்து தன்னுடைய தாக்கும் திறனை அசஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம INS அரிகாந்த் நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல லான்ச் செய்யும் பொழுது ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது குறித்து இந்தியா சோதிச்சிருக்காங்க. ஏன்னா இந்தியா INS அரிகாந்த் நீர்மூழ்கி கப்பல் தவிர இன்னும் 3 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை கட்டி வர்றாங்க. இதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல கட்டக்கூடிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல சரி செய்ய முடியும். இந்தியா 2016 வருடம் INS அரிகாந்த் நீர்மூழ்கி கப்பலை இந்திய கடற்படையில் இணைச்சாங்க. இதன் மூலமா அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை உள்நாட்டிலே டிசைன் செய்து படையில் இணைத்த 6வது நாடு அப்படிங்கிற பெருமையை இந்தியா பெற்றது. இந்த நீர்மூழ்கி கப்பலை இயக்குறதுக்கு 83 மெகாவாட் திறன் கொண்ட பிரஷரைஸ்ட் லிக்விட் வாட்டர் நியூக்ளியர் ரியாக்டர் பயன்படுத்தப்படுது. இந்த நியூக்ளியர் ரியாக்டரை பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி உருவாக்கி இருக்காங்க. இந்தியா உருவாக்கி இருக்க இந்த அரிகாந்த் நீர்மூழ்கி கப்பல் 6000 டன் எடை கொண்டது. இந்த நீர்மூழ்கி கப்பல் 111 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டது. இந்த சப்மரீனால நீருக்கு அடியில் மூழ்கிய நிலையில் 44 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல பயணிக்க முடியும். அதுவே தண்ணீரோட மேற்பரப்புல 28 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல பயணிக்க முடியும். INS அரிகாந்த் நீர்மூழ்கி கப்பல்னால அதிகபட்சமா 350 மீட்டர் ஆழத்துல டிராவல் செய்ய முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பலை இயக்குறதுக்கு 95 முதல் 100 செயலர்கள் தேவைப்படுவாங்க. INS அரிகாந்த் நீர்மூழ்கி கப்பல்ல 6 533 mm டார்பிடோ டியூப்ஸ் இணைக்கப்பட்டிருக்கு. இது தவிர 4 வெர்டிகல் லான்ச்சர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த லான்ச்சர்கள்ல இருந்துதான் சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை லான்ச் செய்ய முடியும். INS அரிகாந்த் நீர்மூழ்கி கப்பல்ல 12 K-15 சாகரிகா சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் இல்லன்னா 4 K-4 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல எடுத்து செல்ல முடியும். இந்தியா INS அரிகாந்த் நீர்மூழ்கி கப்பல் தவிர INS அரிகாட் S4 மற்றும் S4 ஸ்டார் அப்படிங்கிற 3 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இதுல INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பல் கூடிய விரைவில் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ளது. மீதமுள்ள 2 நீர்மூழ்கி கப்பல்களும் 2024 மற்றும் 25வது வருடம் இந்திய கடற்படையில் கமிஷன் செய்யப்பட உள்ளது. இந்த 4 அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய கடற்படையில்
இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியாவுடைய நியூக்ளியர் ட்ரையடோட கேப்பபிலிட்டியில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இந்தியா இப்ப நடத்திருக்க சோதனையில K-15 சாகரிகா மிசைல் இல்லனா K-4 மிசைல பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்திய கடற்படையின் சப்மரீன்கள்ல இந்த K-15 சாகரிகா மிசைல் ஆகஸ்ட் 2018 வருடம் இணைக்கப்பட்டது. இந்த K-15 சாகரிகா மிசைல்னால அதிகபட்சமா 750 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல் சாலிட் ஃபியூலை பயன்படுத்தி இயங்கக்கூடிய 2 ஸ்டேஜ் கொண்ட ராக்கெட் மோட்டாரால் இயக்கப்படுது. இந்த சாகரிகா மிசைல்னால மாக் 7.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 7.5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். இந்த K-15 சாகரிகா மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் வித் GPS நேவிக் சேட்டலைட் கைடிங் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்ல டெரெயின் கவுண்டர் மேட்சிங் அப்படிங்கிற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதன் மூலமா மிசைல் இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது மலைகள் உயரமான கட்டிடங்கள் இருந்தாலும் அதை தவிர்த்து இலக்கை மிக துல்லியமா தாக்கும். இந்திய தரைப்படையில் பயன்பாட்டில் உள்ள ஷோரியா மிசைல் இந்த K-15 சப்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல பேஸா வச்சு உருவாக்கப்பட்ட மிசைல். ஏற்கனவே K-15 சாகரிகா மிசைல் பல முறை சோதிக்கப்பட்டு விட்டது. அதனால இந்த சோதனையில K-15 மிசைல பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஆனா K-4 சப்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல பயன்படுத்துவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா K-4 சப்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல் ஜனவரி 2020 ஆந்திர பிரதேஷ் கோஸ்டல் ஏரியால வச்சு சோதிக்கப்பட்டது. இந்த சோதனையின் போது DRDO ஒரு சப்மர்ஜ் பாண்டூன்ல இருந்து K-4 மிசைல லான்ச் செய்து சோதனை நடத்தினாங்க. இது நாள் வரைக்கும் K-4 சப்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல் எந்த ஒரு நீர்மூழ்கி கப்பல்ல இருந்தும் லான்ச் செய்து சோதிக்கப்படவில்லை. அதனால இந்த சோதனையில K-4 மிசைலை பயன்படுத்தி இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த K-4 மிசைல் ஒரு இன்டர்மீடியட் ரேஞ்ச் சப்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல். இந்த மிசைல்னால 3500 முதல் 4000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த 3500 கிலோமீட்டரை வெறும் 21 நிமிடத்துல டிராவல் செய்ய முடியும். இந்த மிசைலை இயக்குறதுக்கு 2 ஸ்டேஜ் கொண்ட திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய ராக்கெட் மோட்டார் பயன்படுத்தப்படுது. இந்த மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் வித் GPS நேவிக் சேட்டலைட் கைடிங் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. K-15 சாகரிகா மிசைல் போன்றே இந்த மிசைல்லையும் டெரெயின் கவுண்டர் மேட்சிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இதனால இந்த மிசைல்களால் இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். K-15 சாகரிகா மிசைல் மற்றும் K-4 மிசைல்னால ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வார்ஹெட்டுகளை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்தியா எந்த ஒரு நாட்டையும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தி முதல்ல தாக்க மாட்டோம் அப்படிங்கிற கொள்கையை பின்பற்றி வர்றாங்க. அதாவது வேறு ஏதாவது ஒரு நாடு தங்கள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தினாங்கன்னா திருப்பி அந்த நாட்டின் மீது நாங்க அணு ஆயுத தாக்குதல் நடத்துவோம். ஆனா நாங்களா முன்வந்து எந்த நாட்டின் மீதும் அணு ஆயுத தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படிங்கிற பாலிசியை ஃபாலோ பண்ணி வர்றாங்க. இது போன்ற பாலிசியை ஃபாலோ பண்ணும் பொழுது இந்தியாவின் நிலப்பரப்பு அணு ஆயுதத்தால் தாக்கப்படும் பொழுது கடற்பரப்புல INS அரிஹாந்த் நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து K-15 மற்றும் K-4 மிசைல்களை பயன்படுத்தி எதிரிகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். இந்த 2 மிசைல்களும் இந்தியாவின் எதிரி நாடுகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு மிகவும் ஒரு முக்கியமான மிசைலா இந்தியா பயன்படுத்த போறாங்க. இதன் காரணமா தான் இந்த சோதனையை டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் மிகவும் ஒரு முக்கியமான சோதனையா கருதுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.